தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த ஒரு வாரம் கழித்து இந்த டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாரமாக என்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமாக ஊழிய நிமித்தமாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, என்னாச்சு எதுக்கு வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து போடுங்க, ஆசீர்வாதமாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்காக ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக வந்து செபித்து கொள்ளுங்கள். நாங்களும் டெய்லி இந்த போடணும், வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைகளை வந்து நான் ரொம்ப கனம் பண்ணுறேன். அந்த மகிமையை நான் தேவனுக்கு செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஓகே, நாம் டிவோஷனுக்குள்ளாக கடந்து போகலாம். நாம் கட்டளைகளை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். முதலாவதாக ஆண்டவர் வந்து எதற்காக இந்த கட்டளையை கொடுத்தார், எப்பொழுது கொடுத்தார் என்கிறதான சில பேக்ரவுண்ட்ஸ்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் பார்த்தோம். அடுத்து நம்ம இரண்டாவது கட்டளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த டைமில் அந்த தமிழர் திருநாள் வந்ததுனால நம்ம அதை குறித்து லைட்டாக நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கு நம்ம இரண்டாவது கட்டளையை குறித்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கட்டளைகள் நமக்கு தெரியும். நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது யூ ஷால் நாட் மேக் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஐடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் இந்த கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கவோ அதை நமஸ்கரிக்கவோ அதை சேவிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு இரண்டாவது கட்டளை வந்து சொல்லுது. இதுக்காக ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கட்டளையில் வந்து சொல்லிட்டாரு, என்னன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் இதை வந்து எதுக்கு குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த சுச்சுவேஷன் மத்தியில் தான் வந்து அந்த ஜனங்கள் வாழ்ந்தாங்க. நம்ம பேக்ரவுண்டில் ஆல்ரெடி பார்த்தோம், ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பல தரப்பட்ட தெய்வங்களை வழிபாடுகளை அந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திய ஜனங்கள் வந்து வணங்கி கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய மத்தியில் தான் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வசித்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இப்படிப்பட்ட காரியத்தை வந்து நீங்கள் வணங்கக்கூடாது, அதை சேவிக்கக்கூடாது, நீங்கள் நமஸ்கரிக்கக்கூடாது, அதை வணங்கக்கூடாது, தொழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இரண்டாவது கட்டளையாக வந்து இதை வந்து சொல்கிறாரு. நம்ம அதே உபாகமம் 4:23, 24 வாசிக்குமா அந்த வசனங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். இப்போ பாருங்கள், இங்கே உபாகமம் 4வது அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் பட்சிக்கிற அக்கினியாக, அவர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நல்லவர் வல்லவன்லாம் நமக்கு தெரியும். எப்பொழுதுமே நம்ம எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து போனாலும், நம்ம எப்படி இருந்தாலும் தேவன் நம் மீது வந்து அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஸோ அவர் வந்து நம்மை தண்டிக்க மாட்டார், நம்ம எப்பொழுதுமே வந்து அவர் நேசித்து கொண்டே தான் இருப்பார் அப்படின்ற நம்ம அநேக நேரங்களில் வந்து நம்ம திங்க் பண்ணுறோம். ஆனால் இங்கே சொல்லுது, அவர் வந்து பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், அவர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. எப்போ அவர் பட்சிக்கிற அக்கினியாக நம்மீது நேசத்தை காண்பிக்கிறவராக, அன்பை காண்பிக்கிறவராக இல்லாமல் எரிச்சலை காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால்,
அவர் நம்மோடு கூட பண்ணினதான உடன்படிக்கையை, அந்த கட்டளையை நாம் மறந்து தேவன் வேண்டாம் என்று விளக்கினதான ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது, நாம் யோசிக்கும் போது, நாம் அதை சிந்திக்கும் போது தேவன் எரிச்சல் உள்ளவராக காணப்படுகிறார். அதுதான் இந்த இடத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது நான் உங்கள் மீது எரிச்சல் உள்ளவராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றார். நம்ம லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, ஒரு விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட எந்த ஒரு சொரூபத்தையும் நீங்க வணங்காம அதை தொழுது கொள்ளாம அதற்கு முன்பதாக மண்டியிடாமலும் இருங்க. அப்படின்னா நான் மாத்திரமே உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் கட்டளை சொன்னதுதான். இப்ப நான் மாத்திரம்தான் உங்கள் தேவன், நான் மாத்திரம்தான் உங்களை ரட்சித்து வந்தேன், நான் மாத்திரம்தான் உங்களை மீட்டு கொண்டு வந்தேன், நான் மாத்திரம்தான் உங்களை பாதுகாத்தேன், நான் மாத்திரம்தான் உங்களுடைய தேவைகளை சந்தித்தேன், நான் மாத்திரம்தான் உங்களுக்கு பகல்லையும் வெயிலையும் நான் வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நான் உங்களை நடத்தி வந்தேன், நான் உங்களை வழி நடத்தினேன், உங்களை நான் போஷித்தேன், உங்களை நான் உடுத்து வைத்தேன். ஸோ நான் மாத்திரம்தான் தேவன். ஆகையினால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லேவியராகமம் வந்து சொல்லுது. நம்ம வந்து எரேமியா 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமும் மகத்துவமும் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, தேவனுடைய உடன்படிக்கையை நாம் மீறி நடக்கும் பொழுது, தேவன் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டதான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அவர் நம்மை மாத்திரம் தண்டிக்கிறவராக இல்லாமல் நம்முடைய தலைமுறைகளையும் தண்டிக்கிறவராக, அந்த பாவத்தை குறித்து நம்முடைய தலைமுறைகளையும் விசாரிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படி நம்முடைய அடுத்த தலைமுறைகள் மாத்திரமல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ பாருங்க, தேவன் வேண்டாம் என்று விளக்கினதான ஒரு காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது, நம் சிந்தனைகளை கூட அதை நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வேதம் நமக்கு அறிவுறுத்துது. இப்போ நம்மளை வந்து நம்ம அநேகர் வந்து நம்ம சொல்லலாம், நம்ம எந்த ஒரு விக்கிரக வழிபாடையோ சொரூப வழிபாடுகளையோ நம்ம வந்து பண்ணுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், நம்ம சொல்லலாம். அது உண்மைதான். நம்ம எந்த ஒரு விக்கிரகத்தையும் வந்து நம்ம வணங்குறது கிடையாது, தேவனை மாத்திரம்தான் நம்ம வணங்குகிறோம், ஓகே தான். ஆனாலும் நம்ம அநேகர் பண்ணுகிறதான ஒரு சின்ன ஒரு தவறு வந்து இருக்கு. இது என்னன்னு பார்த்தா, எந்த ஒரு சொரூபத்தை எந்த ஒரு விக்கிரகத்தையும் நம்ம வந்து வணங்குறது கிடையாது, வழிபடுறது கிடையாது. அதை நம்ம கொண்டு வந்து வீட்டில் வந்து நம்ம வச்சு ஒரு சேஃபாக வந்து நம்ம வைக்கிறது கிடையாது தான். ஆனாலும் நம்ம இப்போ ஷாப்பிங் போகும்போதோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகும்போதோ நமக்கு ஒரு கேலண்டரோ இல்லை ஒரு அந்த ப்ராமிஸ் கார்டோ நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது அதில் நம்ம ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப நேசிப்போம், அதுக்கு நம்ம அளவு கடந்த இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இதை நம்ம வச்சுக்கணும், இதை நம்ம எப்படியாவது வாங்கிடணும், இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் வந்து வைக்கணும், இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறவங்களும் ஆமாம் இவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் அதனால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நினைப்போம். இது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய படம் போட்டதான அந்த ஒரு ஃபோட்டோ தான். ஃபோட்டோ கேலண்டராக இருக்கலாம், அதில் தனியாக வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுப்போம். ஸோ அது இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து கிடையாது. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அவருக்கு வந்து ரூபம் இல்லை, சொரூபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சாதாரண அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கிறதான அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம அதுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய தேவன், அவர் வந்து இப்படிப்பட்டவர் தான், அவர் இப்படி தான் இருக்கார், இவன் இந்த ஃபோட்டோ வைக்கிறதுனால ஆண்டவர் வந்து எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கார், இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காரு, நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அவர் வந்து எங்களை பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து கிடையாது.
நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதம் ஆண்டவரை குறித்து அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நமக்கு சொல்லுது அப்படின்னா, அவர் அழகுள்ளவராக இருப்பார், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் பூரண அழகுள்ளவர் அப்படின்லாம் வேதம் சொல்லுதுதான். அது அவருடைய அழகை வர்ணித்து வேதம் சொல்லுகிறது. ஸோ அவர் உருவம் இப்படிப்பட்டதான் இருக்கும், அவருடைய வெளித்தோற்றத்தினுடைய அழகு இப்படி இருக்கும், சொரூபமும் அவருடைய அந்த உடல் அமைப்பும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கும், அந்த பாடி ஷேப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படலை. அவரை பற்றி சொல்லப்பட்டதான ஒரே காரியம், அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போது ஆவியாக இருக்கிறார். ஸோ நம்ம ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோவை வைத்து விட்டு, இதுதான் கடவுள், இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கிறது நிமித்தமாக நம்முடைய ஃபேமிலிக்கு ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒரு தவறான காரியம். இப்போ நாம் அப்படிப்பட்டதான ஒரு ஃபோட்டோ, சாதாரண ஒரு ஃபோட்டோ தான் அது, வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபோட்டோக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சாதாரண ஒரு பேப்பர் தான் அது, சாதாரண ஒரு ஃப்ரேம் தான் அது. அதில் ஆண்டவருடைய ஜீவன் அதில் இல்லை. நம்முடைய கரத்தில் வேதம் இருக்குது, அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே ஜீவன் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஜீவன் கிடையாது, ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போது அதற்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய ப்ரையாரிட்டி அந்த ஃபோட்டோக்கு, அந்த ஃப்ரேம்க்கு இருக்கும் பொழுது, தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தா அது விக்கிரக ஆராதனையாக தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டில் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நாம் தேவனை வைக்காமல் வேறு எந்த ஒரு நபரையோ இல்லை எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு காரியத்தையோ நாம் வைத்தோமானால் அதுவும் ஒரு வகையான விக்கிரக ஆராதனை தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதே போல தான் நம்ம சாதாரண அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, நாம் செய்கிறதான ஆராதனை ஜீவனுள்ள தேவனுக்கு பண்ணுகிறதான ஆராதனையாக இருக்காது. நான் பண்ணுகிறதான அந்த காரியம் ஒரு விக்கிரக ஆராதனையாக தான் காணப்படும். ஸோ அவர் ஆவியாக இருக்கிறார். ஆகவே நாம் அந்த ஒரு எண்ணத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அதே தான் நம்ம 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்புறம் ஆவியானவர், அவர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போது அவருக்கு ஒரு சொரூபம், அவருக்கு சொல்லி ஒரு அடையாளம் மீன்ஸ் ஒரு சரீர தோற்றம் அவருக்கு இருந்தது அப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு இடத்துல மாத்திரம்தான் அவரால் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சரீர பிரகாரமான ஒரு தோற்றத்தில் அவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் எங்கே என் கூட மட்டும்தான் இருக்க முடியும், அல்லது அவர் உங்கள் கூட மட்டும்தான் இருக்க முடியும். எல்லா இடத்துலையுமே அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்காது. அவர் ஆவியாக இருக்கிறதுனால தான் உலகம் முழுவதும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இணைந்து தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அந்த எல்லா இடத்திலுமே அவர் இருக்கிறார். நம்ம மத்தேயுவில் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, அவர் ஆவியாக இருக்கிறதுனால தான் எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் கூடி தேவனை நோக்கி அவர்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறார்களோ, தேவனை நோக்கி ஆராதிக்கிறார்களோ, அப்போ அந்த இடத்துல அவர் வசிக்கிறார், அந்த இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஆவியாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அவர் இருக்கிறார், அவர் வசிக்கிறார். ஸோ தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒரு ஃபோட்டோலையோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேயோ நாம் அவரை முக்கியத்துவப்படுத்துகிறது ஒரு கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். ஒரு ராபர்ட் சார்லஸ் ப்ரூல் என்கிறதான மனுஷன் சொல்கிறாரு, த ஸ்பிரிட் சேஞ்சஸ் பீப்புள், அந்த ஆவி மனிதர்களை மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆவியானவர் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நமக்கு விடுதலை உண்டுன்னு பார்த்தோம். இப்போ இந்த மனுஷன் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆவியானவர்
எங்கே இருக்கிறாரோ, அந்த ஆவி எங்கே இருக்கிறதோ அந்த ஆவி ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதான வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ ராபர்ட் லைட்டன் என்கிறதான ஒரு நபர் சொல்லுகிறார், as the sun can be only seen by its own light, so Christ can be known only by his own spirit. சூரியனை அதனுடைய சொந்த ஒளியால் மட்டும்தான் நம்ம கண்டுகொள்ள முடியுமா? அதே போல நாம் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சொந்த ஆவியினால் மாத்திரமே நாம் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ராபர்ட் லைட்டன் என்கிறத அந்த நபர் சொல்கிறாரு. அப்போது எல்லாமே நம்ம வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தாலும், நம்ம இந்த ஜென்ரலாக அந்த புக்ஸ்லாம் எழுதுவாங்களே, இந்த கிறிஸ்டியன்ஸ் புக், தியாலஜிக்கல் புக்ஸ், அதனுடைய ஆத்தர்ஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார். நாம் அந்த ஆவியானவரை கொண்டு தான் நாம் தேவனை பார்க்க முடியும், அவருடைய மகத்துவங்களை, அவருடைய காரியங்களை நாம் உணர முடியும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. வேதமும் நமக்கு அதை தான் சொல்லுது. அப்போது நாம் அன்றைக்கு நாம் தியானித்த இந்த வார்த்தையின்படி நாம் இனி வருகிற நாட்களில் சற்று நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய ப்ரையாரிட்டி எதுக்காக இருக்குது, நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இருக்குது? தேவனுக்கு நாம் உண்மையாகவே முக்கியத்துவம் கொடுக்குறோமா? வேத வசனத்துக்கு ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தையில் உயிர் இருக்குது, அந்த வேதத்துக்கு நம்மளுடைய முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை சாதாரண அந்த ஃபோட்டோஸ் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இனி வருகிற நாட்களில் நாம் ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய கருத்தில் இருக்குது, அதுக்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது தான், நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது தான் அந்த ஆராதனை ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஜீவ பலியாக கொடுக்கிறதான ஒரு ஆராதனையாக காணப்படும். அது இல்லாத பட்சத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்களாக தான் இருக்கும். ஸோ இனி வருகிற நாட்களில் நாம் தேவன் ஒருவருக்கே, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒன்றுக்கே நாம் முக்கியத்துவம் கொடுத்து, நாம் அதை கனப்படுத்தி, அதை நேசித்து நாம் தேவனை ஆராதிப்போமாக. கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைய தினத்தில் நாம் 3வது கட்டளையை குறித்து நம்ம தியானிக்கலாம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Thank you.